கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் நாதன் பிரவுன். பிறப்பு 22/6/1807, இறப்பு 1/1/1886. நாடு அமெரிக்கா, தரிசன பூமி அசாம், இந்தியா மற்றும் ஜப்பான். நமது தாய்மொழியிலேயே வேதாகமத்தை நம் கைகளில் கொண்ட நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆனால் அத்தகைய பாக்கியமில்லாத அநேக மக்கள் உண்டு. அவர்களின் தேவைகளை சந்திக்க பல தேவ மனிதர்கள் முன்வந்தார்கள். அதில் ஒருவர்தான் நாதன் பிரவுன். நாதன் பிரவுன் அவர்கள் ஜூன் 22 1807 அமெரிக்காவில் உள்ள நியூ ஹாம்ப்ஷயரில் பிறந்தார். பாப்டிஸ்ட் மிஷனரியான நாதன் பிரவுனின் அசாமிய மொழியில் தனது படைப்புகளுக்காக மிகவும் பிரபலமானவர். அமெரிக்காவில் பிறந்த இவர் வில்லியம்ஸ் கல்லூரியில் பட்டம் பெற்றார். பின்னர் தனது 25வது வயது மிஷனரி ஊழியம் செய்ய அவரது மனைவியுடன் பர்மாவுக்கு சென்றார். அங்குள்ள மற்றொரு மிஷனரியான அட்டோனிராம் ஜட்சன் அவர்களுடன் சேர்ந்து குறுகிய காலம் மொழிபெயர்ப்பு சேவையில் அவருக்கு உதவியாளராக இருந்தார். பின்னர் மிஷனரி பணிக்காக இந்தியாவில் உள்ள அசாமில் பணியாற்ற அவர் நியமிக்கப்பட்டார். அப்போது அசாமிய மொழியில் இருந்த வேதாகமும் வில்லியம் கேரியார் மொழிபெயர்க்கப்பட்டதாக இருந்தது. அதில் பல பெங்காலி மற்றும் சமஸ்கிருத வார்த்தைகளும் இருந்தன. எனவே தூய அசாமிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க பிரவுன் அவர்கள் முடிவு செய்தார். இதன் விளைவாக 1848 அசாமிய மொழியில் புதிய ஏற்பாட்டை வெளியிட்டார் நாதன் பிரவுன். அதே ஆண்டில் அசாமி இலக்கணம் குறித்த புத்தகத்தையும் வெளியிட்டார். அது மட்டுமல்ல, பல ஜெப புத்தகங்களை அசாமிய மொழிக்கு மொழிபெயர்த்தார். மேலும் அசாமி ஆங்கில அகராதியை திருத்தி உள்ளார். இன்னும் பல வரலாற்று மற்றும் கல்வி குறித்த படைப்புகளையும் வெளியிட்டார். அப்போது அங்கீகரிக்கப்படாத மொழியான அசாமி மொழியின் இலக்கிய படைப்புகளில் அவர் மேற்கொண்ட விரிவான முயற்சிகள் அந்த மொழி அங்கீகாரத்தை பெறுவதற்கு பெரும் பங்கு வகித்தன என்பது மிகையல்ல. பின்னர் அமெரிக்காவுக்கு திரும்பிய அவர் அங்கு அடிமைத்தனத்தின் ஒழிப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாட்டில் அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வர போராடினார். 65 வயதில் மீண்டும் மிஷனரியாக பணியாற்ற நீண்ட பயணத்தை மேற்கொண்டார். ஜப்பான் நாட்டின் யோகோஹாமாவை அடைந்த அவர் அங்கு ஏற்கனவே இருந்த முதல் பாப்டிஸ்ட் மிஷனரியான ஜோனத்தான் ஸ்கோபி அல்லது ஜோனத்தான் கோபில் என்று அழைக்கப்படும் மற்றொரு மிஷனரியுடன் சேர்ந்து பணியாற்றினார். அவர்கள் இருவரும் சேர்ந்து 1873 யோகோஹாமாவில் முதல் ஜப்பானிய பாப்டிஸ்ட் தேவாலயத்தை நிறுவினர். குறைந்த படித்தவர்களும் வேதாகமத்தை படிக்கும்படி எளிமையாக படிக்கக்கூடிய முறையில் ஜப்பானிய வேதாகமத்தை கொண்டுவர நாதன் பிரவுன் கடினமாக உழைத்தார். மீதமுள்ள தனது வாழ்நாள் முழுவதும் ஜப்பானில் ஊழியம் செய்த நாதன் பிரவுன் 1886 ஜப்பான் நாட்டிலேயே மரணமடைந்தார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வர, அதுவும் அவருடைய தாய்மொழியில் கொண்டு வர உங்கள் ஞானத்தை பயன்படுத்துவீர்களா? கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.